எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் பியூர்லி டிபெண்ட் ஆன் நீட் மார்க்ஸ் தான். ஆம், இதுல வந்துட்டு நீங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா உங்களோட மினிமம் மார்க்ஸ் வந்து 40% வந்து மினிமம் மார்க்ஸ். இதே வந்து அதர் கேட்டகரிஸ்க்கு இட் இஸ் 50%. இதே வந்து இஃப் யூ ஆர் அ பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு சொன்னா நீங்க எஸ்சி எஸ்டி ஓபிசியா இருந்தா 40th பர்சன்டைல் மினிமம் மார்க்ஸ். இது வந்து அதர் கேட்டகரிஸ்க்கு வந்து இட் இஸ் 45th பர்சன்டைல். உங்க போர்டு எக்ஸாம் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல கண்டிப்பா நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி அண்ட் இங்கிலீஷ் இதுல வந்து நீங்க மினிமம் 50% எடுத்திருக்கணும். இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு. இதுவே வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி அப்படின்னு சொன்னா நீங்க வந்து 40% எடுத்திருந்தா போதும். இதே வந்து பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அப்படின்னு சொன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்ஸ் 40% இருக்கணும். அதர் கேட்டகரி அப்படின்னு சொன்னா நீங்க வந்து 45% மார்க்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். நம்ம இப்ப அலாட் பண்ணிட்டாங்க, நம்ம சீட் எடுத்துட்டோம், நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கப்ப நான் டிஸ்கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீ எவ்வளோன்னு பாருங்க. 10 lakhs. நீங்க 10 lakhs கட்டுனாதான் நீங்க வந்து அந்த சீட்ல இருந்து டிஸ்கண்டினியூ பண்ண முடியும். இதே வந்து ஸ்ட்ரே ரவுண்ட்ல ஃபைனல் ரவுண்டுல வந்துட்டு நீங்க சீட் அலாட் பண்ணிட்டாங்க, ஆனாலும் நீங்க வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ள நீங்க சேரல ஜாயின் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் யூ ஹாவ் டு பே த டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீ 10 lakhs. இதே போல கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்ப நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவோம் இல்லையா, அப்படி சாய்ஸ் ஃபில்லிங் நமக்கு என்னென்ன காலேஜஸ் வேணும் எதுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்குறோம்னு ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ்ல இவ்வளோ காலேஜஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொன்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நீங்க எவ்வளோ சாய்ஸஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இன்ஃபைனைட் சாய்ஸஸ் யூ கேன் கிவ். எவ்வளோ சாய்ஸஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ சாய்ஸஸ் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ரொம்ப கவனமா உங்க ப்ரியாரிட்டி பார்த்து எதை வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குறீங்க செகண்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கறதுல நீங்க வந்து கொஞ்சம் கவனமா சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம